அதாங்க நம்ம தலைமையில உட்காருங்க, நம்ம உட்காருங்க. தமிழை ஏன் எந்திரிக்கிறீங்க? நீங்க உட்காருங்க. அவங்கவுங்க தரப்பு அவங்கவுங்க கட்டுப்படுத்தாங்க. உட்காருங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு அளவுகள் சொல்லப்பட்டிருக்கா? இதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் பி ஜெயினுல் அவர்களுக்கு. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வாசலை திறந்துட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன், நீங்க ஒன்னு சொன்னதுனால நானும் சொல்லிட்டு தான் சொல்ல வேண்டிய அவர் விட்டுருக்கணும். இது குழப்பத்துலாம் காரணம் என்னன்னு கேட்டா, கேள்வி கேட்டா கேள்வி இல்லாதெல்லாம் முதல் சொன்னதுக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு விளக்கம் சொல்ற வாசலை திறந்து விட்டாங்க. அதனால இப்ப சொன்னதுக்கு பதில் சொன்னதோட நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நான் இந்த எஸ்எம்எஸ் எல்லாம் சொன்னதுனால நான் ஆன்சர் பண்ணணும். இதுக்கப்புறம் கேள்விக்கு பதில் தான் இருக்கணும். நீங்க மீறினீங்கன்னா நாங்க மீறுவோம், நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நாங்க கட்டுப்படுத்த மாட்டோம். எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும் ரூல். நீங்க பேசக்கூடாது. இல்ல அடுத்த உட்காருங்க. சைட கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க நீங்க. இல்லையா உங்க எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்லிக்கிறேன், உட்காருங்க உட்காருங்க. நம்ம பதிவு அப்படியே உட்காருங்க. நமக்கு உட்காருங்க. எந்திரிக்காதீங்க. நான் உட்காருங்க. அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் அதாவது என்ன டாபிக் அதை கேட்கணும். இந்த கேள்விகள் எல்லாம் வந்ததெல்லாம் ஒப்பந்தத்தை மீறி தான் வருது. தௌஹீத் ஜமாத்திய ரெண்டா பிரிஞ்சு விட்டார்கள் ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு தான் நாங்க இதை சொல்ல வேண்டி வருது. எல்லாம் ஆரம்பம் எப்படி வருதுன்னு கேட்டா, மார்க்கத்தை உங்களுக்கு 45 பள்ளி இருக்கு, இதெல்லாம் கேள்வியா? இந்த வாதத்தில் இப்படி சொன்னீர்கள், அது என்ன? அதுக்கு தாங்க வந்திருக்கிறீங்க. கேள்வி எல்லையை மீறும் போது அங்கனக்குள்ள உங்க கண்டிக்கலங்க, நம்மளும் அதே மாதிரி விஷயத்தை என்ன செய்யறோம், நம்மள அனுமதிக்கிறோம். இந்த கத்திர விஷயம் கூட என்ன, சில நேரத்தில் தக்பீர்னா உடனே கண்ட்ரோல் பண்றானா, அதை நிறுத்திடுறாங்க. நீங்க எத்தனை திருப்பி திருப்பி கையை தூக்குறாங்க, பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. மென்மையா, அதாவது ஆதரிக்கிற மாதிரி பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் இது? அதனால கேள்வி மட்டும் பதிலுங்கிற அடிப்படையில் போக விரும்புனீங்கன்னா அப்படி சொல்லுங்க. இல்ல இப்படித்தான் நடக்கணும்னா நாங்க எங்களுக்கு கூட ஆட்சேபனை கிடையாது. எப்படி வந்தாலும் அதுக்கு நாங்க தயாரா தான் வந்திருக்கிறோம். அது சொல்லிவிட்டாத. இப்ப இந்த எஸ்எம்எஸ் கூப்பிட்டா வருவாங்களான்னாங்க. அந்த நான் கேட்ட சவாலை ஏத்துக்கல. மாநாடு நடத்தி காட்டுறது இருக்கு இல்லையா, நீங்க உங்க ஆளெல்லாம் கூப்பிடுங்க, 100 மடங்கு கூட்டுறேன்னு வரல. எஸ்எம்எஸ்ல கூட்டுறது இருக்குல்ல, அந்த சவாலை ஏத்துக்கிட்டேன்றாங்கல்ல, தாராளமா ஏத்துக்கிட்டோம். ஆனால் எந்த சவாலா இருந்தாலும் 2 தரப்பா இருக்கணும். நாங்க எஸ்எம்எஸ் வர சொல்றோம், நீங்க எத்தனை வர சொல்லுவீங்க? ஒப்பிடணும்ல, எது கூட நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பி எத்தனை வர சொல்லுவீங்க? நாங்க எஸ்எம்எஸ் அனுப்பி 10,000 பேர் வர சொல்லிடுறோம். நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பி எங்களை விட கூட 45 மடங்கு கூட இருக்கிறீங்கல்ல, அப்ப எஸ்எம்எஸ் அனுப்பி என்ன செய்யணும்? 4 லட்சம் பேர் வர சொல்லிடணும் அப்படின்னு நீங்க சொல்லுனா, இப்ப அதுக்கு நாங்க தயாரா இருக்கணும். இப்ப எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு நைட்டு 10 மணி டயத்தை போட்டு வர சொல்லுவோம், நீங்களும் வர சொல்லுங்க. அதுக்கு அப்படிதான் அக்ரிமெண்ட் பண்ணணும். நீ உண்மையை கொண்டு அவளை கொண்டு வரணும் படக்கூடாது. நீங்க என்ன, நீங்க பெருசா நாங்க பெருசான்னு வாதத்தை வச்சுட்டீங்க. நீங்க பெருசா நாங்க பெருசா ரெண்டையும் வச்சுதான் அவங்க கம்பேர் பண்ண முடியும். நீங்க பெருசா நாங்க பெருசாங்கிறத நீங்க எவ்வளவு கூட்டுறீங்க, நாங்க எவ்வளவு கூட்டுறோம், அதுக்கு நீங்க தயார்னு சொன்னா நாங்களும் தயார். இந்த எஸ்எம்எஸ் விஷயத்துக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அதுக்கு தயார்னாலும் நீங்க அறிவிக்கலாம். அதனால இனிமே கேள்விகளுக்கு மட்டும், வேற எதுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. இதோட முடிஞ்சது இருக்கட்டும். அந்த ஜமாத் எப்படி, இந்த ஜமாத் எப்படி, அது எப்படி, இது இதெல்லாம் கேட்டீங்கன்னா அது நன்மை தரா. நீங்க கேட்ட நாங்களும் கேட்போம். கண்டிப்பா அது சுமூகத்தை உண்டாக்காது. இனிமேலாவது 2 தரப்புல உள்ளவர்கள் நான் எங்க மக்கள் சொன்னா உடனே நான் கண்டிக்கிறேன், அதை கேட்காதீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி போனா தான் இது சுமூகமா போகும். என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? இறந்தவர்கள்ட்ட உதவி. இதுதான் தலைப்பு. இந்த சிறுக்கு சம்பந்தப்பட்டதை நல்லா கேளுங்க, அதை தெளிவுபடுத்துங்க. அவங்க சிறுக்கு தான் அப்படி நாங்க சொல்றோம்ல, அதுல உங்களுக்கு டவுட்டுகள் 2 தரப்புலும் இருக்கும்ல, அதை கேளுங்க. அது மாதிரியான அடிப்படையை கேட்காம இந்த டாபிக்ல பேசப்படாதெல்லாம் கேள்வியாக்கப்படுகிறது. அதெல்லாம் அப்படியாக்கணும் என்னவாயிரும், இந்த பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதுல நான் விளக்கத்துக்கு சொல்லல, சொல்லிக்கிறேன். இப்ப இதையும் கழிச்சுக்கிறதா வேணாமா? இந்த டயத்துல கழிக்க வேணாம்ல? நான் பதில் சொல்லல, அதுதான் கேட்டேன். அவர் கேட்ட கேள்விக்கு யார் கடைசியா கேட்டது கேள்வி? அவர் கேட்டார், அவுளியா கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்டார். இது தலைப்புக்குரியது. இதுக்கு நான் பதில் சொல்லாம டயம் முடிஞ்சிருச்சுங்கிறீங்களா? இல்ல அவங்க சொல்லுவாங்க. சரி, இதுவரைக்கும் சொன்னது நான் ஒரு அறிவுரை மாதிரி தான். அப்ப இனிமே நம்ம நீங்க மூல்சா நீங்க கரெக்டா சொல்லுங்க, இனிமே எப்படி நடந்து கொள்வதுன்னு தெளிவுபடுத்தி ஒரு வார்த்தை சொல்லி கொடுங்க, நான் அப்புறம் பதில் சொல்றேன். நாங்க எங்க மக்களும் சொல்லிட்டோம், சம்பந்தப்பட்ட தலைப்பு அவங்க சொன்ன சொல்றோம். இந்த பிரச்சனை உருவாகினது சப்தம் போட்டு தக்பீர் சொல்றங்கிற பிரச்சனை இங்கதாங்க ஃபர்ஸ்ட் உருவானுச்சு.
நான் ரெண்டு தரப்பும் வேணாம் வேணாம்னு ஆரம்பத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப யாரும் சத்தம் வந்தா கூட நான் உடனே கையை காமிக்கத்தான் செய்யறேன். அதனால கண்டிஷனா சொல்லுங்க, எந்த தரப்புலையும் சிரிப்பும் வேணாம், எந்த தரப்புலையும் தக்பீரும் வேணாம், சொல்றதை கேட்டுக்கிறங்க. அப்படி ரெண்டு தரப்புலையும் சொல்லுங்க. ரெண்டு தரப்பும் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் சமூகம், நான் எதை ஏற்கனவே சொன்னேன், இது சமூகமா போனா தான் மற்ற விவாதங்களுக்கு பிறகு இந்த கேள்வி நிகழ்ச்சி இருக்கும். இல்லண்டாக்கா விவாதத்துல பிரச்சனை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை எல்லாம் கேள்வியில வருது. பொதுவாகவே விவாதத்துல தான் பிரச்சனை வரும். ஆனா இங்க நேர் மாற்றமா நடந்துகிட்டு இருக்கு. அவ அடுத்த இதுல எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி இல்லாமலே போயிடும். அதனால அடுத்தவங்களுடைய கருத்தையோ இவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அந்த வெளியே பிரச்சனை வேணாம். பாதிக்கப்பட்ட மேட்டில இருந்து அவங்க இப்படி சொன்னாங்க, உங்க கருத்து என்ன, இவங்க சொன்னாங்க இப்படி கருத்து என்ன. இப்ப அதான் நீங்க உங்களோட விளக்கம் சொன்னா பயான் ஆகுது, அடுத்த விமர்சிக்க சொல்ல வருது. உணர்வுகள் ரெண்டு தரப்பும் பொதுவானதுதான். எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கும். கட்டுப்படுத்துங்க, கேள்வி மட்டும் கேளுங்க, அதான் சுமூகமா போகும். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால நீங்க இந்த சிரித்தலும் வேணாம், தக்பீரும் வேணாம், அமைதியா மட்டும் இருங்க, அதான் ரொம்ப நல்லது. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இறைவன் அல்லாதவர்கள்ட்ட இந்த உதவி தேடுதல் என்ற விஷயத்தில் அவங்க கூப்பிடுற விஷயத்தில் சிறுக்கு வைக்கிறார்கள் என்று நம்ம சொல்லி வாதிட்டு இருக்கிறோம். இதுதான் தலைப்பு. இது தொடர்பான கேள்விகளை மட்டும் நம்ம சகோதரர் தயவு செய்து கேளுங்க. இந்த விஷயத்தில் எது உண்மை என்று கண்டறிவதற்கு முயற்சி பண்ணுங்க. வரதட்சணை விஷயம், பெண்கள் விஷயம், அது கூட்டுற விஷயங்கள் எல்லாம் அது விவாதத்தில் சொல்லப்பட்டு விவாதத்தில் இருக்க வேண்டும். அப்பதான் நல்லபடியா இருந்திருக்கும். இப்ப எந்த தரப்பு கேட்பதும் நியாயமானது இல்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அதாவது ஒருவர் நல்லடியார் என்ற அவுளியாங்கிறாங்களே, அவுளியா என்பதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஏதாவது ஆதாரம் தரப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நான் சொல்வது என்னன்னு கேட்டா, இதுக்கு ஆதாரம் இருக்குதாங்கிறது கூட இப்ப தேவை கிடையாது. நீங்க என்ன நம்ம கேட்கிறோம்னு கேட்டா, சிறுக்கு வரணும், சிறுக்கு எதுல வரும் என்பதுதான் முக்கியம். அவுளியா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுக்கிருவோம். அல்லது கண்டுபிடிக்க முடிந்த அவுளியாக்கள் இருக்காங்கல்ல, கருத்து வேறுபாடு நபிமார்கள் இருக்காங்க, அவங்க அவுளியா என்பதில் நமக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, அவங்களும் கருத்து வேறுபாடு இல்லை. அந்த மாதிரி நபிமார்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எது அவுளியான்னு சொன்னாங்களோ கண்டுபிடிக்கப்பட்டவர்களை கூட வச்சுக்கிறங்க. மேற்று அது இல்லை. கண்டுபிடிக்க இயலுமா கண்டுபிடிக்க இயலாதாங்கிறது பார்க்காம எதை பாருங்க, நம்ம எந்த இடத்தில் அவர்களை வைக்கிறோம். ஒரு ஆளை கூப்பிடும் பொழுது அவுளியாண்டு கன்ஃபார்மே ஆனவர்னு வைத்துக் கொள்வோம். குர்ஆன் மூலமா அவுளியா என்று சொல்லப்பட்டவர் என்றே வைத்துக் கொள்வோம். அவரை அவ்வளவு பேர் யார் வேண்டாலும் கூப்பிடலாம் ஒரே நேரத்தில் என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அல்லாஹ்வுடைய தன்மை கேட்கிற தன்மை தான் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் வேறுபடுத்தணுமே தவிர அவுளியா என்று அறிய முடியுமா என்று போனோம்னு சொன்னா அறிய முடிந்த அவுளியாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாரும் ஒத்துக்கொண்ட அவுளியாக்கள் நம்ம சில சகாப சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டிருப்பாங்க, அவங்க அவுளியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் அவுளியா அவங்க எல்லாம் நபிமார்கள் அவுளியா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப அவுளியாக்கள் கன்ஃபார்ம் ஆனா கூட அதனால இது நியாயமாகிறது. அவுளியான்னு கன்ஃபார்ம் ஆனவரா இருந்தா கூட உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாருங்கிற எப்படி சொல்றது? டாபிக் என்ன, அந்த பேஸ நம்ம கரெக்டா வைத்துக் கொண்டோமையானால் சிறுக்கிலும் தப்பித்துக் கொள்ளலாம். நீங்கள் இப்படி சிந்திக்காம அவுளியாண்டு கண்டுபிடிக்க இயலுமான்னு சிந்திக்காம அவுளியாவாவே இருக்கட்டும். ஒரு நேரத்தில் எல்லை இல்லாமல் அல்லாஹ் கேட்பதை போல அத்தனையும் கேட்பார் என்கிற தன்மையை அவுளியா என்று உறுதி செய்யப்பட்டவருக்கு கூட கொடுக்கலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா என்றால் அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை, கொடுத்ததற்கு ஒரு ஆதாரம் இல்லை என்பதை நம்ம நிரூபித்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அபு தாஹிர் கோயம்புத்தூர்ல இருந்து ஜமாலியா இதே கேள்வியை பதில் சொல்ற மாதிரி வலிமார்கள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது பல்வேறு வசனங்கள்ல இருந்தும் அது நம்ம புரியுறோம். முதலாவது அல்லாஹு தஆலா ஹதீஸ் குத்ஸில சொல்றான், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க, இது புகாரில இருக்குது, மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், எனது நேசரை யாராவது